ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் ஆரிவொர்க்ஸ். நிறைய பேருக்கு வந்துட்டு ஆரி எம்ப்ராய்டரி வீட்டில் இருந்தே கற்றுக்க முடியுமா அப்படின்ற கொஷின் தான் நிறைய வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக தாராளமாக கற்றுக்கலாம். நான் வீட்டில் இருந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி. அப்போ தான் ஸ்டார்டிங் ஆரி ஒர்க் வந்துட்டுருக்கு. மார்க்கெட்டில் வர ஸ்டேஜில் தான் நான் கற்றுக்கவே ஆரம்பித்தேன். அப்போ அந்த அளவுக்கு வீடியோஸ் வந்து ரொம்ப கிளியராலாம் இருக்காது, யூடியூப் வீடியோஸ் நான் சொல்கிறது எல்லாமே. ஸோ அப்போவே நான் வந்துட்டு கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு A to Z நமக்கு வந்துட்டு யூடியூப்ல கிடைக்குது. நீங்க கிளாஸ் போகணும்னு அவசியம் இல்லை. கிளாஸ் போனா கூட இவ்வளோ டீட்டெயில்டாக ஷேர் பண்ண மாட்டாங்க யூடியூப்ல. ஸோ நிறைய பேர், நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இப்போ யூடியூப் சேனல் வச்சு ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ நீங்க அதை வச்சே தாராளமாக கத்துக்கலாம். ஆரி எம்ப்ராய்டரிக்கு ஒரே ஒரு ஸ்டிச் தான் உங்களுக்கு தேவை, செயின் ஸ்டிச் தான். அந்த செயினை தான் எப்படியெல்லாம் போடுறோம், அந்த செயினுக்கு நடுவில் பீடை யூஸ் பண்றது, எந்த மாதிரி பீடெல்லாம் எப்படி யூஸ் பண்றதுங்கிறது மட்டும்தான் இந்த ஒர்க்கில் ட்ரிக்கே தவிர மற்றபடி ஆரி எம்ப்ராய்டரியில் வந்து எல்லாரும் கோர்சஸ்க்காக டீச்சிங்காக அவங்க சொல்றாங்க 600 ஸ்டிச் 200 ஸ்டிச்லாம் இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆரி எம்ப்ராய்டரிங்கிறது ஒரே ஒரு ஸ்டிச் தான், ஒரே ஒரு செயின் ஸ்டிச் மட்டும்தான். அதை யூஸ் பண்ணி மட்டும்தான் எந்தெந்த மெட்டீரியலை எப்படி ஸ்டிச் பண்ண போறோங்கிறது தான் இங்கே கான்செப்ட். எந்த மாதிரிலாம் நம்ம அந்த செயின் ஸ்டிச்சை வந்துட்டு மாற்றி மாற்றி லாங் ஸ்டிச்சு, லாங்காக செயின் போடுறது, ஷார்ட்டாக செயின் போடுறது, குட்டி லாக் போடுறது, இது எல்லாமே அந்த ஒரு செயின் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி மட்டும்தான். நீங்கள் ஒரு செயின் ஸ்டிச் கற்றுக்கிட்டாலே மற்றபடி நீங்கள் A to Z எல்லாமே நீங்கள் யூடியூப் வீடியோஸ் பார்த்து மட்டுமே தாராளமாக கற்றுக்க முடியும். ஸோ எங்ககிட்ட வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேருந்தே உங்களுக்கு வந்து பிகினர் கிட்ட நான் கொடுத்துட்ருக்கேன். என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர், கிட்டத்தட்ட 500 கஸ்டமர்ஸ்க்கு மேலே நம்ம கிட்ட பிகினர் கிட் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வச்சிருக்கிறது பிகினர் கிட்டோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1500 + ஷிப்பிங். இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு ஒர்க்கை பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸுமே நான் இதில் கொடுத்துருக்கேன். ஆரி ஒர்க்கு பேசிக்காக லேர்ன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே இந்த கிட்டில் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த கிட்டை வாங்கினாலே போதும், நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். இதில் வந்து நான் பாப்லின் கிளாத் கொடுத்துருக்கேன். பட் நான் பிகினர்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது சில்க் காட்டன் மெட்டீரியல். ஏன்னா நீங்கள் ஃபியூச்சரில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு சில்க் பேஸ்டு ஃபேப்ரிக்கில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. எல்லாருமே வந்து அவங்க சில்க் சாரிக்கு மேட்சாக சில்க் காட்டன் தான் எடுத்து கொடுப்பாங்க. அது கொஞ்சம் கிளாத் வந்து நல்லா டைட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் நீடியில் குத்தி குத்தி எடுக்கும் போது லைட்டாக சிரமமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் லேர்ன் பண்ணுறதே சில்க் காட்டனில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்தராக ஃபியூச்சரில் எந்த மாதிரி ஃபேப்ரிக் கொடுத்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால சில்க் காட்டன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் வந்து நீங்கள் இந்த காட்டன் ஃபேப்ரிக்லேயுமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் சில்க் காட்டனில் ட்ரை பண்ணுங்கள், நோ இஷ்யூஸ். ஸோ உங்களுக்கு பிகினர் கிட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் A to Z டுலிப் நீடிலேருந்து அயன் நீடிலேருந்து எல்லாமே கொடுத்துருவோம். நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நல்லா வருதோ அதை ஃபியூச்சரில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு பிகினர் கிட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.